2.3 second sum. If x is congruent to 13 modulo 17, then for 7x minus 3 is congruent to which number modulo 17 கேட்குறாங்க. அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா x equal to solution x congruent to 13 modulo 17 அப்படின்னா 7x minus 3 என்ன நம்பருக்கு காங்க்ருவெண்ட்டாக இருக்கும் மாடுலோ 17 கேட்குறாங்க. சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 13 மாடுலோ 17 அப்படின்னு இருந்துச்சுன்னா 7x minus 3 காங்க்ருவெண்ட் டு விச் நம்பர்னு கேட்குறாங்க. இந்த நம்பர் கேட்குறாங்க, எக்ஸு கேட்குறாங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 7x போட்டிருக்காங்க இல்லையா, 7x இருக்குது. அப்போது மல்டிப்ளை பை 7, இதில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 அல்ல மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 7x காங்க்ருவெண்ட் டு 7 into 13 மாடுலோ 17. 7 into 13 என்னது, 13 into 7 1 3 21 91. 7x equal to 91 mod 17. ஓகேவா? அப்புறம் என்ன ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, -3 ஆன் போத் சைடு. இங்கேயும் போத் சைடு போட்டுங்க. பண்ணால் என்ன வரும், 7x minus 3 91 minus 3 mod 17. 7x minus 3 congruent to 88 mod 17. இங்கே பாருங்கள், டிவைஸரை விட ரிமைண்டர் அதிகமாக இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ யூக்ளிட்ஸ் லெம்மாவில் நம்ம போட்டுக்குவோம். எப்படி போடலாம், 88 ஈக்குவல் டு 17 into 5 + 3. அப்போது 3 தான் அந்த எக்ஸோட வேல்யூ. சரியா? எக்ஸோட வேல்யூ என்னது, 3. அப்போ 7x minus 3 congruent to 3 mod 17. அவ்வளோதான் சம் இது. இப்போது சால்வ் 5x congruent 4 mod 6 இல்லையா? நம்ம எப்படி எழுதணும், இது இந்த பக்கம் கொண்டு வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 5x minus 4 ஈக்குவல் டு 6n. என்னங்கிறதுனாது இன்டிஜர் இல்லையா? அப்போது 6n ஈக்குவல் டு 5x minus 4 n ஈக்குவல் டு 6x minus 4 5x minus 4 டிவைடட் பை 6. இப்போது n இன்டிஜராக வரணும். எனக்கு இன்டிஜராக வர வரைக்கும் நம்ம போட்டுன்னு போவோம். சரியா? எக்ஸுக்கு 1 2 3 4ன்னு போட்டுனே வருவேன். எங்கே இன்டிஜர் வருதோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸுக்கு 1 போட்டு பார்க்கலாம். முதல்ல 1 போட்டால் n ஈக்குவல் டு 5 into 1 minus 4 டிவைடட் பை 6. 1 5 minus 4 divided by 6 1/6 டெசிமலில் போயிடுச்சு. n ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 2 போட்டு பார்க்குறேன். போட்டால் 5 into 2 minus 4 divided by 6 ஈக்குவல் டு 10 minus 4 divided by 6 6/6 1 இன்டிஜர் வந்துச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 2. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க எப்படி கொஸ்டினில் கொடுத்தாங்க, சால்வு 3x minus 2 ஈக்குவல் டு 0 காங்க்ருவெண்ட் டு 0 mod 11 கொடுத்தாங்க இல்லையா? நான் அது எப்படி எழுதியிருக்கேன், 3x minus 2 minus 0 ஈக்குவல் டு 11 மாற்றி எழுதிக்கணும். சரியா? மாற்றி எழுதுனா இப்போ இந்த 0 கழிக்கலனால 0 தான் இல்லையா? அப்போது 3x minus 2 ஈக்குவல் டு 11 by n. அப்போ n ஈக்குவல் டு 32 minus 3x minus 2 by 11. அப்போது எண்ணுக்கு எக்ஸுக்கு நான் வேல்யூ போட்டுனே வருவேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு போட்டுனே வருவேன். எங்கே இந்த நம்பர்லாம் டிவைட் ஆகி இன்டிஜர் ஆகுதோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ என்ன பண்ண போகிறேன், முதல்ல 1 போட்டு பார்க்குறேன். 1 போட்டால் கண்டிப்பாக 3 into 1 3 1/11 வரும். 2 போட்டால் 6 6 minus 2 11
அது வராது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 8 போட்டு பார்க்குறேன். n ஈக்குவல் டு 3 இன்ட்டு 8 மைனஸ் 2 டிவைடட் பை 11 ஈக்குவல் டு 24 மைனஸ் 2 டிவைடட் பை 11 22 பை 11 ஈக்குவல் டு 2. இப்போ இன்டிஜர் எங்கே வந்துச்சு எனக்கு? எக்ஸுக்கு வேல்யூ 8 போடும்போது. ஓகேவா? அவ்வளோதான் சம். தேங்க்யூ.